வெல்கம் டு பூஜா ஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். ஒரு பேனில் ஒரு ஸ்டார் சோம்பு, 3 லவங்கம், 2 துண்டு பட்டை, காய்ந்த மிளகாய் 3, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் மல்லி. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுக்கணும். அது பார்த்தீங்கன்னா லைட் ஹீட்டில் வறுக்கணும். இது லைட்டாக கலர் மாறும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா. தேங்காயும் பார்த்தீங்கன்னா கலர் மாறணும். இப்போ நம்மளுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளுக்கு மசாலா ரெடி. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். செட்டிநாட்டு குழம்பு வெரைட்டிஸ்க்கு எல்லாமே சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் தரும். நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் சின்ன வெங்காயத்தை. அதை நல்லா மீடியம் ஹீட்டில் வதக்குங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5 to 6 மினிட்ஸ் அதை வதக்குங்க. கலர் மாறினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். தீயாமல் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அது கூட 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதை நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற செட்டிநாட்டு சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கணும். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கன் நான் சொல்லியிருக்க ப்ரிப்போர்ஷனுக்கு. சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் பீஸ் சேர்த்த வாட்டிக்கு நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இருக்கணும். நம்மளுக்கு இப்போ செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலைய தூவிக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டால் நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான செட்டிநாட்டு குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பூஜா ஸ்ரீ கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.